தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஸ்டேஜ். ஆக்சுவலி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். எல்லோரும் விஷுவல் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜ் நான் வந்து ஆக்சுவலி எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு மெயினான ரீசன் பிரசாந்த், எங்களோட ப்ரொடியூசர் அண்ட் என்னோடய வெல்விஷர் கூட. அவர் ஃபஸ்ட்லேருந்தே கூட இருந்து இவ்வளோ தூரம் தட்டி கொடுத்து கூட்டம் வந்திருக்காரு. அப்புறம் பூர்ணிமா, அவங்களும் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த படம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒன்றா போயிட்டு பிரசாந்தனோட பேசி அப்படி ஸ்டார்ட் பண்ணது. ஆல்மோஸ்ட் 2.5 years ஆச்சு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 8 years பூர்ணியும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு மியூசிக் வீடியோ. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் கேமராமேனை பண்ணேன். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ அங்கேருந்து இப்போ ட்ராவல் பண்ணி அவங்களோட படம் ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் கேமராமேனாக இருக்கேன். இதுவும் என்னோடய ஃபர்ஸ்ட் படம். ஸோ ஹாப்பி ஃபார் தேட். தேங்க்யூ பூர்ணிமா. அண்ட் இங்கே ஃபேமிலி வந்திருக்காங்க. அம்மா, அப்பா, அக்கா ஹஸ்பண்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அண்ட் மை ஃபியான்சே திவ்யா வந்திருக்காங்க. அண்ட் மை டீம்மேட்ஸ். என் டீம்மேட்ஸ் இல்லைன்னா ஆக்சுவலி இது பாசிபிள் இல்லை. அவங்க ஒரு 10 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க 4th 5th ரோவில். அவங்க தான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்லேருந்தே எல்லாமே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஷெடியூல் போனோம். எல்லா ஊருக்கும் சுற்றி எடுத்தோம். எல்லாமே அவங்க தான் கூட வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இல்லைன்னா அந்த படம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த படத்துக்கான எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இந்த ப்ரொடியூசர் பிரசாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் அவர்களுக்கு அறிமுகம் செய்த ஹரி மாதவன் அவர்களுக்கும் ஹரிஷ்மா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து நம்ம ஒரு 2 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போது வந்து ரொம்ப நர்வஸாக இருந்தது, எப்படி இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கதை கேட்கும்போதும் அந்த கதை, அந்த நகர்வுகள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு ட்ராவல் பேஸ் பண்ண படம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய இது இருந்துச்சு. ஒரு வீடு பண்ணணும், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நம்ம இந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம இன்னும் தத்ரூபமாக கொண்டு வர போகிறோம். இதுக்கு நான் என்னோடய நண்பர்கள் எல்லாரையுமே ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நம்ம லைவாக ஏஜ் பண்ணுறோம் அப்படின்னா அது தெரிஞ்சிடும். அதனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணி அந்த வீட்டை இன்னுமே எளிமையாக காட்டணும். ஸோ அந்த ப்ரெசென்டிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் பார்க்கும்போது ஃப்ரேம் பண்ணும்போது அபி வந்து அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த பியூட்டிஃபுல் நீங்கள் பார்க்கும்போதும் நீங்கள் அந்த ஆதிரையோட வீட்டுக்குள்ளே நீங்களும் போவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப எனக்கு கொடுத்ததற்கு. அண்ட் இங்கே இருக்க டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெக்னீஷியன்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சாபம் தரேன். நீங்கள் கடைசி வரைக்கும் பிஸியாகவே நிறைய படங்கள் பண்ணுவார். நான் உங்களுக்கு ஒரு பெரிய சாபத்தை நான் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்குமே அண்ட் நம்ம சாய், பூர்ணிமா இவங்கெல்லாம் வந்து இன்னும் பல படங்கள் பண்ணுவோம். பிரசாந்த் அவர் இன்னும் பெரிய படங்கள் பண்ணுவாருன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு நான் இந்த மேடையை நிறைவே செய்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் பூர்ணிமா 2 பேத்துக்கும் ரொம்ப நன்றி. பூர்ணிமா பற்றி 2 லைன் சொல்லணுன்னா, சென்னையில் வந்து தனியாக இவ்வளோ தூரம் வந்த ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் கேர்ள்னு சொல்லலாம். அவ்வளோதான். எல்லாரும் 21st கண்டிப்பாக பார்க்கணும் மூவியை. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் ஸ்டேஜ். என் பேர் ஆனந்த் காசிநாத். இங்கே வந்து இருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில. நான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் பிரசாந்த் அண்ணா, நான் இவரை இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு 4 நாள் முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் காலில் பேசினேன். பட் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்தை ஒரு புது கம்போசர் கொடுத்ததுக்கு தேங்க்யூண்ணா. அப்புறம் ஹரி மகாதேவன் எங்களோட டைரக்டர். எங்கேருந்து ஆரம்பிக்கும் தெரியல. ஒரு 5 வருஷம் முன்னாடி காத்தாடின்னு ஒரு பாட்டு நானும் சுப்லாஷ்னியும் பண்ணியிருந்தோம். அங்கே ஆரம்பித்து இப்போது எல்லோவில் வந்து நிற்கிது. இன்னும் நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூண்ணா. தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. மியூசிக் கூட வந்து உட்கார மாட்டார். பட் அந்த ட்ரஸ்ட்டு நான் காப்பாற்றிருக்கேன்னு நம்புகிறேன். தேங்க்யூண்ணா. அப்புறம் எடிட்டர் ஸ்ரீ, அவரோட எடிட் வேலையை தாண்டி எல்லா இப்போது படத்தில் வேறெல்லாம் ஒர்க்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அந்த படம் கரெக்டான டேட்டில் ரிலீஸ் ஆகணும், எல்லாத்துக்கும் பயங்கர கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. தேங்க்யூண்ணா. அப்புறம் எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும்னு ஃபஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ஒரு பெரிய ரீசன் அபி ஆத்விகண்ணா. அவரோட விஷுவல்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு ஆப்வியஸ்லி கதையும் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆனது அவரோட விஷுவல்ஸ் தான். அப்போவே ஓகே இந்த படம் பண்ணலாம் இருந்துச்சு. அப்புறம் கிளிஃபி இன்னொரு மியூசிக் டைரக்டர். அவர் இந்த படத்தில் 4 பாட்டு பண்ணியிருக்காரு. 4மே சூப்பரான சாங்ஸ். எல்லோரும் போய் கேளுங்க. நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் டைம் எல்லோன்ற படத்துக்கு பாட்டு பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேங்க்ஸ் டு ஆல் மை சிங்கர்ஸ், சுப்லாஷ்னி,
அண்ட் சுதர்ஷன் சுடோ, அஜய், மிதுன் எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட ப்ரோக்ராமர் மிதுன் அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் என்னோட லிரிசிஸ்ட் மோகன் ராஜா சார் தேங்க்யூ சார். என்னை நம்பி வந்து எழுதுனதுக்கு தேங்க்யூ. பயங்கரமாக சீக்கிரமாக எழுதி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட இன்னொரு லிரிசிஸ்ட் அடடடான்னு ஒரு பாட்டு எழுதினார் சரண்குமார் அண்ணா. ரொம்ப வருஷமாக அவர் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காரு. பட் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபஸ்ட்டு பண்ணுற படத்தில் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நடந்திருக்கு. தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பூர்ணிமாக்கா. நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது இன்மை வாழ்க்கைன்னு ஒரு வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணோம். அப்போலேருந்து நெக்ஸ்ட்டு படம் பண்ணுறப்போ நான் ஹரிநாட்டை சொல்லிட்டுருப்பேன். அது ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக மாறி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ படம் பண்ணியிருக்கோம். அதில் பூர்ணிமாக்கா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் வைபவ் ப்ரோ, அவர் செம்மையான ஒரு டேலண்ட். அவர் மட்டும் இல்லை, ஒரு செம்ம மியூசிக் சென்ஸ் இருக்கிறாரு. ஸ்கோர் ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் வந்து சொல்லுவார், ப்ரோ இது இப்படி நோத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறையா இது பண்ணியிருக்காரு. படம் பார்க்குறப்போ இவர் அங்கங்கே ஒழிச்சு வச்சுருப்பார் இவரோட இன்ட்ரோ சீனுக்கு முன்னாடி. முடிஞ்ச கண்டுபிடிங்க, இல்லாட்டி ஓடிடியில் வரும்போது மீம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம். அப்புறம் சாய் பிரசன்னா என்னோட ஃப்ரெண்ட், அவரும் நடிச்சிருக்காரு. சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இன்னும் பெரிய பெரிய ஸ்டேஜ் பண்ண மசானி. தேங்க்யூ. அண்ட் டீம் தாண்டி என்ன சொல்கிறது, என்னோட ஒய்ஃப்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறையா கஷ்டங்களில் ஒன்றா பார்த்துருக்காங்க. என்ன ஒரு உருப்படாதவனா இருந்தவனை ப்ராப்பராக உருப்படுறவன ஒரு மாற்றி எல்லாமே தலைவர் சொன்ன மாதிரி இந்த கெட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு படுற அவஸ்தை இருக்குது. அதுதான். அப்புறம் இந்த ஸ்டேஜில் இன்னொன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மைல் ஸ்டோன் பற்றி ஒன்று சொல்லிக்கிறேன். 10 வருஷம் முன்னாடி ஒரு பையன் கொச்சியிலேருந்து கிளம்பி வரான், இன்னொருத்தன் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்திருக்கான். 2 பேரும் படிக்கிறதுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. 10 வருஷம் கழித்து இப்போது கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ காமெடி மாதிரி ஒன்றுனா, இன்னொன்று என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரணவ் முனிராஜ், மிடில் கிளாஸ் படத்தோட மியூசிக் டைரக்டர். 2 பேருக்கும் ஒரே நாளில் ஆடியோ லான்ச், ஒரே நாளில் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோ டீம் சார்பாக மிடில் கிளாஸ் படத்துக்கு ஓகே. கடைசியாக அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.